ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது லாஸ்ட் வீக் நைட்டு டிஃபனுக்கு செஞ்ச இந்த ரெசிபி தாங்க. இது நல்லா சூடாக செஞ்சு கொடுத்ததும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமும் அதிகமாகிடுச்சு. நான் டைட்டிலில் சொல்லியிருக்கிற மாதிரி தாங்க, காலையில் எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமாக திட்டம் அட்வைஸும் கிடச்சதோ அதே விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இந்த பழைய சாதம் தான். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வடித்து மீந்துடுச்சு. வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத, பார்த்து செய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் தான் இதே பழைய சாதத்தை வச்சு தான் நைட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சூப்பரான சூடான நல்ல ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆச்சரியமும் சந்தோஷமும் அதிகமாக இருந்ததுங்க. இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பழைய சாதத்தை பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிழிஞ்ச சாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறேங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கையில் பார்த்திங்கன்னா அழுத்தி பிசைஞ்சு விடலாங்க. சாதம் பார்த்திங்கன்னா நல்ல குழைவாக இருக்கிறதுனால கையில் பிசைஞ்சாலுமே போதும். இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் நல்லா மேர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். என்ன தான் நம்ம சாதத்தை நல்லா ஒட்டை பிழிஞ்சாலும் அந்த சொதப்புன்றது கொஞ்சம் இருக்குங்க. 2வது நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்கும்போது, வெங்காயமெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் அரிசி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இல்லைனா ஒரு பால் கவர், இல்லை இலை, வாழை இலை இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அடை மாவு தட்டுற மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். இல்லை தோசை தவாலையும் இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் வந்து சேர்க்கணுன்னு கூட இல்லை. இப்போ நம்ம பருப்பு அடைலாம் செஞ்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும். அந்த மாதிரிலாம் கூட தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு நம்ம வந்து பரட்டி எடுக்கலாம். இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்து செய்கிற அடையை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பழைய சாதத்தில் தான் நம்ம செஞ்சுருக்குறோன்றதை கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இது வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிற அடை மாதிரி தான் இருக்கும்.
இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாங்க. இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, நல்ல மேலே ஒரு கிறிஸ்பினஸும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடாக செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை வந்து பழைய சாதத்தில் தான் நம்ம செஞ்சோன்னு கண்டே பிடிக்க முடியாது. டேஸ்ட்டு பார்த்திங்கனாலும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ தக்காளி சட்னிலாம் கூட சூப்பராகவே இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி இருந்துச்சு, அதோடு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா என்ன தான் விதவிதமாக வகை வகையாக சமைச்சாலும் வீணாக போகிற ஒரு பொருளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி செய்யும்போது அதோட அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்ததுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் தாங்க எனக்குமே இருந்துச்சு அன்னைக்கு. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.